சந்தியா காலம்னு சொல்கிறோம் பாருங்கோ. காலையில் அந்த சூரிய உதயம் ஆகி கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த சூரியன் வரும்பொழுதே அதற்கு முன்னதாக ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட விளக்கேற்றிடலாம். அதே மாதிரி மாலை பொழுதிலும் அந்த சூரிய அஸ்தமனம் என்பது நடக்க தொடங்குகிறது அல்லவா, அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு ஒரு 5-10 நிமிடங்கள் முன்னதாகவே விளக்கேற்றி விட வேண்டும். இப்படித்தான் வழிபட வேண்டும்னு சொல்லியிருக்கா. இந்த விதிமுறைகளை பின்பற்றி காலை மாலை இரு வேளையுமே ஒருவருடைய இல்லத்திலே விளக்கேற்றி வழிபடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வேறு எந்த விதமான பரிகார தீபமும் அவசியமே இல்லை. ஆனால் இந்த கிழமையில ஏற்ற சொல்றாளே சார்னா எதுக்கு சொல்லியிருக்கான்னு சொன்னா, ஒரு ஆலயங்களிலே சென்று ஏற்றுங்கள்னு சொன்னான். இப்போ உதாரணத்திற்கு நமக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சத்ரு பயம் என்பது இருக்கிறது, ஏதோ கோர்ட்டு கேஸுங்கிறது நடந்துருக்கு, கடன் தொல்லையால் அதிகப்படியாக அவதிப்படுகிறோம், ஏதோ நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஜாதகத்திலே 6ஆம் பாவம் என்பது வலுப்பெற்றிருக்கிறதுன்னு சொன்னால் அதற்காக பாதுகாப்பு வேண்டி என்ன சொல்லியிருப்பான்னு சொன்னால், பைரவரிடம் சென்று இலுப்ப எண்ணெயிலே விளக்கேற்றி வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். இனம் புரியாத ஒரு சத்துருக்கள் இருக்கிறார்கள், நமக்கு எதிரிகளால் தொல்லை என்பது இருக்கிறது, மறைமுக எதிரிகள் நம்மை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அந்த தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காக ஒரு பூசணிக்காயில போய் நீங்க அந்த இலுப்பை எண்ணெயை ஊற்றி பைரவர் சந்நிதியிலே விளக்கேற்றி வழிபடுங்கள் சொல்லியிருப்பா. அஷ்டமி நாளிலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா.